அமெரிக்கா, ஈரானுக்கு இடையில நடந்துட்டு இருக்கிற இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு வாரம் நடக்கும். அதுக்கப்புறமாக பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. கொஞ்சம் செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்ப சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் செஞ்சாங்க. ஆனா, அங்க நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது, இது ஒரு டேஞ்சரஸான எஸ்கலேஷன். அதாவது தீவிரமான போராக மாறுறதுக்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா குறி வச்சு தாக்குற இலக்குகள் தான். அப்படி அமெரிக்கா எந்தெந்த இலக்குகளை குறி வைக்கிறாங்க? அது மட்டும் இல்ல, போர் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒரு பக்கம் பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பன் ஆகும். போரை வைத்து எப்படியெல்லாம் பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நிறைய பார்த்திருக்கோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமெரிக்காவுக்கு இந்த போரை மையமா வச்சு ஒரு வெப்பன்ஸ் டீல், ஒரு பிசினஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தியும், அமெரிக்க அதிபர் அப்படிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்திட்டு ட்ரம்ப்பினுடைய குடும்பம் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கினாங்க. அந்த போர்ல ஈரான்ல இருக்கிற எல்லா பகுதிகளிலும் பரவலாக தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா இப்போ அமெரிக்கா தாக்குதல் நடத்துறது ஈரானுடைய தெற்கு பகுதியில் தான். குறிப்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஒட்டி இருக்கிற தீவு பகுதிகளையும் நிலப்பகுதியிலும் தான் அவங்க மையப்படுத்தி தாக்குதல் நடத்துறாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போற கப்பல்களை ஈரான் தடுத்து நிறுத்தக்கூடாது. அதுக்கு அவங்களுடைய ஆயுத பலத்தை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதி ஒட்டி இருக்கிற அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய திட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. அதன்படிதான் கடந்த 4 நாட்களாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. கடைசியா இப்போ அவங்க எதுல கை வச்சிருக்காங்க அப்படின்னா, ரயில்வே லைன்ஸ்லயும் பிரிட்ஜஸ்லயும் கை வச்சிருக்காங்க. அதுதான் இந்த போர் டேஞ்சரஸான ஒரு கட்டத்தை நோக்கி போகுதோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. காரணம், பிரிட்ஜஸ், ரயில்வே லைன்ஸ் எல்லாமே பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கிறது. அதை தாக்குறது அப்படிங்கிறது சர்வதேச போர் விதிகளின் அடிப்படையில ஒரு போர்க்குற்றம். இந்த தாக்குதல் நடத்துறது மூலமாக அமெரிக்கனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ரயில்வே லைன்ஸ் வழியாகவும் இந்த பாலங்கள் வழியாகவும் ஈரான் தங்களுடைய ராணுவ தளவாடங்களையோ ஆயுதங்களையோ இல்ல ராணுவ வீரர்களையோ கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதி வழியாக ஈரானுடைய கப்பல்கள் வெளியே போக முடியாதபடியும் உள்ள வர முடியாதபடியும் அமெரிக்க படைகள் முடக்கி வச்சிருக்கிறதாகவும் அமெரிக்கனுடைய சென்ட்ரல் கமாண்ட் சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்க தகுந்த பதிலடி கொடுப்போம். எங்க நாட்டுல அமெரிக்கா என்ன மாதிரியான இடங்கள்ல தாக்குதல் நடத்துதோ அதே மாதிரியான உட்கட்டமைப்பு வசதிகள் கல்ஃப் நாடுகள்ல எங்கெல்லாம் இருக்கோ அதை குறி வச்சு நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஐஆர்ஜிசி படையினர் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. ஈரான் மேல தாக்குதல் நடத்த கல்ஃப் நாடுகள் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான பின்விளைவுகளை இந்த கல்ஃப் நாடுகள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் ஸ்ட்ராங்காக கொடுத்திருக்காங்க ஈரான். தொடர்ந்து குவைத், பஹ்ரைன், ஜோர்டான், ஓமன் போன்ற நாடுகளை குறி வச்சு தாக்குதலையும் நடத்திட்டு இருக்காங்க. கத்தார் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதை நாங்க முறியடிச்சிருக்கோம் அப்படின்னு கத்தார் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. பஹ்ரைன்ல இருக்கிற பேப்கோ அப்படிங்கிற அந்த பெட்ரோலியம் ரிசர்வ், அதன் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் சொல்றாங்க. ஆனா இன்னும் பஹ்ரைன் அதை உறுதி செய்யல. குவைத்துல இருக்கிற அமெரிக்கனுடைய படைத்தளம், ஓமன்ல இருக்கிற அமெரிக்கனுடைய ரேடார்கள், இதையும் குறி வச்சு ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. ஐஆர்ஜிசியினுடைய ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். கல்ஃப்ல இருக்கிற பிரச்சனைகள், கல்ஃபினுடைய பாதுகாப்பை இங்க இருக்கிற கல்ஃப் நாடுகளும் ஈரானும் சேர்ந்து தான் நம்ம பேசி தீர்த்துக்கணும். நமக்கான பாதுகாப்பை நம்ம தான் உறுதிப்படுத்திக்கணும். வெளிநாடுகள் இதுல நுழையறதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை எக்காரணம் கொண்டும் ஈரான் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் ரொம்பவே தெளிவாக தெரியுது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தான் இப்போ ஈரான் கையில இருக்கிற மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வச்சுதான் அவங்களுடைய அந்த அணுசக்தி திட்டத்தையும் ஈரான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போற கப்பல்களுக்கு ஈரானால கட்டணம் வசூலிக்காம கூட இருந்த முடியும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ற அந்த உரிமையை மட்டும் விட்டு கொடுத்துட முடியாது. உரிமையை என்கிட்ட கொடுத்துருங்க. அப்பதான் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த உரிமையை வச்சு எங்களை நாங்க தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஈரானுடைய வாதம். அதனால எக்காரணம் கொண்டும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறதும் புரியல. ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் அமெரிக்கா ஈரானுடைய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்குதல் நடத்துறாங்க, ஏவுகணை திட்டத்தின் மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா ஈரான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏவுகணை மூலமாக அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இஸ்ரேலையும் ஜோர்டானையும் குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நிலப்பகுதி ஒட்டிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை அட்டாக் பண்ண முடியாதா என்ன? ஒரு சின்ன ட்ரோன் இருந்தா போதும், அவங்களால இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல போற கப்பல்களை தடுத்து நிறுத்திட முடியும். நம்ம நேத்து வீடியோல பார்த்தோம், இதே நிலைப்பாடுல தான் ஜேடி வென்ஸ் அமெரிக்கனுடைய துணை ஜனாதிபதி இருக்காரு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு எதிரான நிலைப்பாடுல இருக்காரு. இதுல என்ன தீர்வு எட்ட போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் கலிபாஃப், இவங்க 2 பேருமே ட்விட்டர்ல எப்பயுமே ஆக்டிவா கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப அன்யூஷுவலா கடந்த சில நாட்களாக இவங்களை ட்விட்டர்ல பார்க்கவே முடியல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. கடந்த 2 மாதங்களாக நடந்த அந்த போரின் போதும் அவங்க அப்பப்ப ஆக்டிவா இருப்பாங்க, அப்பப்ப ஆக்டிவா இல்லாம 2-3 நாள் காணாம போயிருவாங்க.
திரும்பி வரும்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்போட இல்ல மிக முக்கியமான ஒரு மூவோட வருவாங்க. அநேகமாக பேச்சுவார்த்தையில எப்படி ஈரானுக்கு சாதகமான விஷயங்களை கேட்கிறது அப்படிங்கிறது தொடர்பான ஏதாவது பேச்சுவார்த்தையில அவங்க ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு கடந்த கால அனுபவங்களை வச்சு நான் ஒரு கணிப்பு செய்யறேன். பார்ப்போம் அடுத்து அவங்க என்ன ட்வீட் போடுறாங்க அப்படின்னு. இந்த போர் ஒரு பக்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு சேதத்தை மனித உயிர்களை பலிவாங்குதோ, இன்னொரு பக்கம் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓபன் பண்ணி விடுது. அப்படி அமெரிக்காவுக்கு இந்த போர்ல கிடைச்ச பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆயுத விற்பனை. சவுதி அரேபியாவுக்கு 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான ஆயுத விற்பனைக்கு அமெரிக்கானுடைய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருக்கு. பிசினஸ் மேனால நடத்தப்படுற ஒரு அரசாங்கம், ஒரு அதிகாரம் இப்படிதான் செயல்படும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டு இருக்கு. ஏன் இந்தியாவே எடுத்துக்கலாம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறமாக தான் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் நிறுவப்பட்டுச்சு. இப்படிதான் கல்ஃப் நாடுகளுக்குள்ளேயும் அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போனாங்க. அங்க போய் அவங்களுடைய பிசினஸ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து உங்க ஊரை நாங்க மேம்படுத்தி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுடைய படைத்தளங்களை அங்க நிறுவனாங்க. அவங்களுடைய படைத்தளம் நிறுவனது தான் இப்ப அவங்களுடைய பாதுகாப்பு பிரச்சனையாவே மாறிடுச்சு. இந்த பாதுகாப்பு பிரச்சனையும் நாங்க சரி பண்றோம் அப்படின்னு இப்ப அவங்க ஈரான் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அட்டாக் பண்றதுனால ஈரானும் பதில் தாக்குதல் நடத்துறாங்க. அதை தடுக்கிறதுக்கு சவுதி அரேபியா போன்ற கல்ஃப் நாடுகள் எல்லாம் ஆயுதத்தை வாங்கி வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. அந்த ஆயுதத்தை யார்கிட்ட வாங்குறாங்க? அமெரிக்கா கிட்டேயே திரும்பவும் போய் வாங்குறாங்க. இப்படி அந்த டாலர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில வருமானமாக அமெரிக்காவுக்கு போய்கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் எப்பயுமே ஒரு போர் தொடங்கினாலோ அல்லது போர் தொடங்குற சிச்சுவேஷன் ஏற்பட்டாலோ ஒரு ஆயுத நிறுவனத்தினுடைய பங்குகள் பங்கு சந்தையில சரசரன்னு உயரதை நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய குடும்பத்தினருக்கு எப்படி உதவுறாரு அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில டொனால்ட் ட்ரம்பினுடைய மூத்த மகன் மேலதான் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. கசகஸ்தானோட அமெரிக்கா ஒரு டீலை போடுறாங்க. அதுல கசகஸ்தான்ல இருக்கிற ஒரு மைனிங் கம்பெனியோட அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய மூத்த மகன் அந்த நிறுவனத்துல 20% ஸ்டாக்ஸை வாங்குறாரு. அப்போ அமெரிக்க அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்பினுடைய குடும்பத்துக்கு உதவுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. இது இப்ப மட்டும் கிடையாது. பிப்ரவரி மாசம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல போர் தொடங்கினாங்கல்ல. அந்த போர் நடக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் அப்பப்ப ஏதாவது ஒரு அறிவிப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நாங்க இன்னைக்கு ஈரானை அழிக்க போகிறோம், ஈரானுடைய மின்சக்தி திட்டங்கள் மேல எல்லாம் தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்வார். திடீர்னு பங்கு சந்தையில எண்ணெய் விலை சரசரன்னு ஏற ஆரம்பிக்கும். ஆனா 2 நாளுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு? இல்ல, பேச்சுவார்த்தை நல்லபடியா போயிட்டு இருக்கு, தாக்குதல் முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த அறிவிப்பு வர்றதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி யாரோ பங்கு சந்தையில மிகப்பெரிய அளவுல பங்குகளை விற்று ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அறிவிப்பு வந்த உடனே அந்த கச்சா எண்ணெயினுடைய விலையெல்லாம் சரிய தொடங்கும். அது சரியறதுக்கு முன்னாடியே அதை வித்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு யாரோ முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஸ்கை நியூஸ் தொடங்கி சர்வதேச ஊடகங்கள் பலரும் டேட்டாவோட நிரூபிச்சிட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால ஒரு போஸ்டை போட போறாரு அப்படின்னா அது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரியும். அவரை ஒட்டி இருக்கிற இந்த போர் தொடர்பான முக்கியமான அதிகாரிகளுக்கு தெரியும். இந்த முக்கியமான அதிகாரிகள்ல ஒருத்தர் தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜெரட் குஷ்னர். இவர் தான் ஈரானுடனான பேச்சுவார்த்தையில முன்னணியில இருக்காரு. அப்போ இந்த குடும்பத்தை தாண்டி அவர் செய்ய போற அறிவிப்பு அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த போரை வச்சு மிகப்பெரிய அளவுல லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய மூத்த மகன் மேலேயும் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த போரால நூத்துக்கணக்கான மனிதர்கள், குழந்தைகள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம பெட்ரோல், டீசல், கேஸ் விலைவாசி உயர்வால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க யாரோ ஒருத்தர் லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய நிலவரம். சரி, டொனால்ட் ட்ரம்ப் சைனா மேல வச்ச அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். 2020 அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தோத்தாரு. அந்த தோல்விக்கு காரணம் சைனா தான் அப்படின்னு இப்ப குற்றச்சாட்டு வச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். சைனா அமெரிக்க வாக்காளர்களுடைய அந்த டேட்டாவை எல்லாம் வாங்கி அதன் மூலமாக இந்த தேர்தலுக்குள்ள ஊடுருவி முடிவை மாத்துறதுக்கு அவங்க ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. அந்த தேர்தலில் என்னைய பத்தி தவறான கட்டுரைகளை ஊடகங்களுக்கு காசு கொடுத்து வர வச்சிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை டொனால்ட் ட்ரம்ப் வச்சிருக்காரு. அது சரி, 2020 நடந்த தேர்தலை பத்தி இப்ப ஏன் பேசுறீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. ஏன்னா 2024 திரும்பவும் தேர்தல் நடந்து அதுல டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் ஆகிட்டாரு. அப்ப அந்த தேர்தல் சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. அந்த தேர்தல் சரியா நடந்துருச்சுன்னா எதுக்கு 2020 பத்தி பேசணும்? இன்னொரு விஷயம் என்னன்னா, 2020 தேர்தல் தான் அமெரிக்கா வரலாற்றிலேயே ரொம்ப பாதுகாப்பா நடந்த தேர்தல் அப்படின்னு அமெரிக்காவுடைய உளவுத்துறையே சொல்றாங்க. அந்த உளவுத்துறை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அமெரிக்காவுடைய CIA அப்படிங்கிற அந்த உளவுத்துறையின் இயக்குனராக டொனால்ட் ட்ரம்ப்பால நியமிக்கப்பட்ட ஜான் ராட்க்ளிஃப் அவர் தான் அறிக்கை கொடுத்திருக்காரு. அவருடைய அறிக்கையை எதிர்த்து அவரை நியமிச்சதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் இப்படி பேசுறாரு அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதா இங்க மிகப்பெரிய கேள்வியாக எழுப்பப்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தான் நான் அமெரிக்க ஊடகங்களுடைய செயல்பாடுகளை ரொம்பவே ரசிச்சு பார்ப்பேன், பாராட்டுவேன்.
காரணம் அமெரிக்கா மேல நமக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் பல்வேறு விதமாக இருக்கு. சில நேரம் அமெரிக்க ஊடகங்களே வந்து சில நரேட்டிவ்ஸ உருவாக்குவாங்க. வடகொரியா மேல நரேட்டிவ் உருவாக்குவாங்க, ஈரான் மேல நரேட்டிவ் உருவாக்குவாங்க. இப்படி எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா அவங்க நாட்டுல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுடைய அதிகாரத்துல இருக்கிறவங்கள இந்த ஊடகங்கள் கேள்வி கேட்க தவறுனதே கிடையாது. குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை செய்யற இந்த வீடியோவை ஏபிசி, என்பிசி, சிஎன்என் போன்ற ஊடகங்கள் நாங்க ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்னு மறுத்திருக்காங்க. காரணம் இது ஒரு போலியான குற்றச்சாட்டு அப்படிங்கிற அவங்களுடைய கருத்து தான். அது மட்டும் இல்ல 2020 தேர்தலை பத்தி இப்ப பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு, அவர் வேற எதையோ திசை திருப்புறாரு, பெரிய ஆதாரங்கள் எதுவும் இல்லாம பேசுறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக அதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிட்டு நாங்க பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுத்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் இந்த மாதிரி பிரதமருடைய பேச்சை நாங்க ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்னு எந்த ஊடகத்தாலையும் சொல்ல முடியுமா? அது ஊடகத்தை மட்டும் சொல்லி பிரச்சனை கிடையாது, ஊடகத்தை ஆட்டி வைக்கிற அதிகாரமும் இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை தான். அப்படியே நம்ம இந்த ஊடக சுதந்திரம் விஷயமாக தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ஊடகவியலாளர் விஜயன் இவர் ஒரு மூத்த ஊடகவியலாளர், அனைவராலையும் ரொம்ப மதிக்கப்பட்ட ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ சமீபத்துல தாவேகாவுடைய எம்எல்ஏ ஒருத்தரை வந்து குதிரை பேரம் மூலமாக விலைக்கு வாங்க முயன்றதாக திமுகவினர் மேல குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதுல திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் சில சர்வேஸ் எல்லாம் எடுத்து தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தவர். அவரு இந்த பேரத்துல ஈடுபட்டாரு அப்படின்னு திருவல்லிக்கேணி காவல்துறை அவரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த வழக்குல திருநாவுக்கரசு அப்படிங்கிற நபரோட விஜயன் ஒரு கான்வர்சேஷன் மேற்கொண்டாரு அப்படின்னு அந்த வாட்ஸ்அப் தகவலின் அடிப்படையில அவரை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறவரு நிறைய பேரோட பேச வேண்டியதா இருக்கும். அவர் நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம். எல்லாருமே ஒரு பத்திரிகையாளருக்கு சோர்ஸ் தான். அதை வாங்கி கொண்டு அந்த பத்திரிகையாளர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிற இடத்துல தான் நீங்க பார்க்கணும். அதை தாண்டி ஒரு விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க போலீசார். விசாரணைக்கு போனவரை விசாரிச்சுட்டு 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டு அனுப்பியிருக்காங்க. திரும்பவும் நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்து அவருடைய மொபைல் போனை சட்டவிரோதமாக வாங்கி அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க. விசாரணைக்கு வர ஒரு பத்திரிகையாளனுடைய மொபைலை வாங்கணும் அப்படிங்கிறது எந்த சட்ட விதிகள்லையும் இல்லை. ஏன்னா அவருடைய மொபைல்ல ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கலாம், ஏகப்பட்ட அரசியல்வாதிகளோட அவர் பேசியிருக்கலாம். இந்த தகவல் எல்லாம் காவல்துறை கைக்கு போகிறது, அதை காவல்துறை சட்டவிரோதமாக ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறது ஊடக சுதந்திரத்துக்கு எதிரானது. இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. பத்திரிகையாளர் மன்றங்களும் இதை தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, விஜயனை அடுத்த நாளும் ஸ்டேஷனுக்கு வர வச்சு ரொம்ப நேரம் எதுவுமே சொல்லாம உட்கார வச்சு அலக்கழிச்சிருக்காங்க. எதுக்காக ஒரு பத்திரிகையாளர் இவ்வளவு தூரம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது ஊடக சுதந்திரத்துக்கு எதிரான விஷயம் அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்தும் கண்டனம் வந்திருக்கு. நம்மளும் நம்மளுடைய எதிர்ப்பை இந்த இடத்துல பதிவு செய்யலாம். ஸோ ஊடக சுதந்திரம் அப்படின்னு வந்ததுனால இங்க டாபிக் அப்படியே மாறிடுச்சு. இப்போ திரும்பவும் அமெரிக்கா டாபிக் வருவோம். அங்க அமெரிக்காவினுடைய பத்திரிகையாளர் ஒருத்தர் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் 2020 தேர்தலை பத்தி இப்ப பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு, அப்ப நடந்த தேர்தல் சரியில்லை அப்படிங்கிறத காரணம் காட்டி நவம்பர் மாசம் வர இருக்கிற தேர்தலினுடைய முடிவை டொனால்ட் ட்ரம்ப் ஏத்துக்காம போயிடுவாரோ அப்படின்னு இப்பவே ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. அதுக்கு வெள்ளை மாளிகையினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. Will the president accept the results of November's election? Look, Ed, you should tune into the president's speech tonight before you jump ahead to conclusions about what's actually in the speech. Again, I've seen a lot of reporting and misreporting about what the president will say. We hope CBS will take the speech and all Americans should take it. Okay, but I'm not presuming it. I'm just asking whether he accept the results. அந்த பத்திரிகையாளருடைய கேள்விதான் ரொம்பவே பாராட்டத்தக்க கேள்வி. ஏன்னா நவம்பர்ல நடக்க போற தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அது ஒரு இடைக்கால தேர்தல். அதுல அவங்க நாடாளுமன்றத்துல ஒரு குறிப்பிட்ட சீட்களுக்கு தேர்தல் நடக்க போகுது. அதுல ரிப்பப்ளிக் கட்சி தோத்துட்டாங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் இப்ப இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை எல்லாம் செய்ய முடியாம போயிடும். அந்த தேர்தலில் தோத்துட்டா என்ன சொல்றது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக சைனா மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்துட்டு அதன் மூலமாக அந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் முன்வைக்கிறாரா அப்படிங்கிறது தான் இந்த பத்திரிகையாளர்களுடைய கேள்வி. இப்ப எப்படி இந்தியாவில SIR அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக வாக்காளர் பட்டியல்ல நிறைய பேருடைய பேர்களை நீக்கினாங்களோ அந்த மாதிரி எதுவும் கொண்டு வர முயற்சி பண்றாரோ அப்படின்னு அமெரிக்க ஊடகங்கள் டொனால்ட் ட்ரம்ப் மேல சந்தேகத்தை எழுப்புறாங்க. அப்படி எதையாவது செய்யறதுக்கு தான் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரை பண்றாரு அப்படின்னா அதுக்கு இந்தியா மாதிரியான ஃபார்முலாவை அவர் ஃபாலோ பண்ணலாம். எதுக்கு நேரடியா அவரே போய் பேசி இதையெல்லாம் விலக்கிக்கிட்டு தேர்தல் ஆணையம் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதான் அவங்க செஞ்சிட போறாங்க. குற்றச்சாட்டும் அரசாங்கத்தின் மேல வராது. எதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் அவரே போய் பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு? ஐ திங்க் அமெரிக்கால இருக்கிற தேர்தல் ஆணையம் எல்லாம் ரொம்பவே இண்டிபெண்டா இயங்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசுறாரு. சைனாவுடைய தலையீடு அமெரிக்கனுடைய தேர்தலில் இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கான ஆதாரத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கல. இப்படி வேற நாட்டினுடைய தலையீடு இருக்குன்னு புலம்புற டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா எத்தனை நாடுகளுடைய விவகாரங்களை தலையிட்டு எத்தனை நாடுகள்ல ஆட்சி கொள்ப்புல ஈடுபட்டிருக்கு, இப்ப கூட வெனிசுலாவுக்குள்ள புகுந்து அதனுடைய அதிபரை டொனால்ட் ட்ரம்பை கடத்திட்டு போயிருக்காரு. இதையெல்லாம் அவர் நினைச்சு பார்த்தாரு அப்படின்னா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை அவர் வைக்கலாமா? அதுக்கான தகுதி அவருக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு கேட்க தோணுது.
ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தொடர்ந்து ஈரான் போர் தொடர்பான முக்கியமான அப்டேட்ஸை, குறிப்பா அதுக்கு பின்னணியில நடக்கிற அரசியல் தொடர்பாக நம்ம டீகோட் பை வெங்கட் சேனல்ல தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட இருக்கும். அதையெல்லாம் பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.